மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க தானே இந்த கட்டட ரிப்பேர் வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க? ஆமா சார். என்ன ஆமா சார்? இல்ல சார். ஷட் அப். என்ன இல்ல சார்? கட்டடம் ரிப்பேர் பண்ணனும், வெள்ள அடிக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட பில் பாஸ் பண்ண வைக்கிறீங்க, பணத்தையும் வாங்கிக்கிறீங்க. இதுதான் நீங்க ரிப்பேர் பண்ற அழகா? சார், கட்டும் போது ஒழுங்கா தான் கட்டணும். பாடம் சொல்லி கொடுக்கும் போது கத்தி கத்தி சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த சத்தத்துல இந்த பக்கம் உடைஞ்சு போச்சு. வாத்தியார் மணிய பலமா அடிக்கிறாரா, அதனால இந்த பக்கம் விழுந்து போச்சு. நீங்க பண்ற அக்கிரமங்கள்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் 10 நாளைக்குள்ள இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆகணும். பசங்களுக்கு உப்புமா பாலெல்லாம் ஒழுங்கா கொடுக்கணும். உப்புமா நான் போடுறேன், பாலை நீ கொடு. இதெல்லாம் சரியா செய்யல, உங்க 2 பேரையும் கம்பி எண்ணெய் வச்சிருவேன், ஜாக்கிரதை. யோ, தம்பி கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான் போல் இருக்கு. நாளைக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கம்பி என்றதுக்கா? ஓடு போடுறதுக்கியா? யாரது? யாரது? என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க. நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இதுல என்னங்க இருக்கு? என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். இந்த ரவுடிங்களை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு துணையா ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். ஆளா? பயப்படாதீங்க, நம்ம ராஜாவை தான் சொன்னேன். ஓ, வாங்க போலாம். ஏய், எந்திரா. ஏண்டா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு டீச்சரோட மானத்தை காப்பாத்திட்டு வரேன், நீங்க ஹாயா படுத்துட்டு இருக்கியா? நீ கூட வந்திருந்தா 2 பேரை கடிச்சிருக்கலாம்ல. சரி சரி, டீச்சர் அங்க தனியா இருக்காங்க, நீ போய் கூட துணைக்கு படுத்துக்க. கிளம்பு கிளம்பு. என்னடா அப்படி பாக்குற? என்ன போய் படுத்துக்க சொல்றியா? நான் போய் படுத்துக்கிட்டா தப்பு, நீயே போ. என்னை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி வை. போடா. ராஜா, என்ன இந்த நேரத்துல? ஓ, அவர் எனக்கு தொலைக்க அமிச்சாரா? சரி, கீழே போய் தூங்கு.
கீழே போய் தூங்கு போ. உங்களுக்கு சோத்த போட்டு வளர்த்ததுக்கு பதிலா வைக்கல போட்டு வளர்த்திருந்தா வயக்காட்டுல விட்டு உழுது இருக்கலாம். 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடானா இப்படி வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்க இருந்தா நம்ம கிட்ட வேலை செய்வாங்களா? நானே வெக்கத்தை விட்டு தானே உங்ககிட்ட வேலை செய்யறேன். சும்மா இருங்க. அட, போங்கடா. ஏங்க, அவன் இந்த ஊருக்கு ஆபீசர் வேலை பார்க்க வந்தானா இல்ல இந்த ஊர் பெண்களை பாதுகாக்கிற வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்தானா? இதுக்காக வந்தா நமக்கு என்னையா? என் வாழ்நாள்ல ஒரு ராத்திரி வீணா போச்சு. ஏன் நான் இல்ல? அது இல்லைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். என் நிலைமை புரியாம நாளைக்குன்னு சொல்றியே. புரியுது புரியுது, உங்க பதவி இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. நியாயம் தானே? நிச்சயமா அடுத்த வருஷம் நீங்க பதவியில இருக்க போறது இல்ல. வரேன். ராமு, இத படிப்பா. கிட்டாதாயின் வெட்டன மர. வெரி குட். இதுக்கு அர்த்தம் நமக்கு கிடைக்காத பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, அத உடனே மறந்துடணும். புரிஞ்சுதா? நோ, ஒரு பொருள் கிடைக்கலைங்கிறதுக்காக அதை உடனே மறந்துடுறதா? அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அப்பதான் முயற்சி திருவினையாக்குன்ற பழமொழி உண்மையான மொழியாகும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். டீச்சர், இவர் சொல்றதா நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சொல்றத நாங்க நம்புறதா இல்ல இவர் சொல்றத நம்புறதா? உனக்கு எது நல்லதோ அத நம்பு. உட்காரு. ஆமா, பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு உணவு, பால் எல்லாம் நல்லா கிடைக்குதுங்க. ஸ்கூல் கட்டட வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது. அங்க பாருங்க. முருகா, ஓடுகளை கீழே போட்டுறான், பார்த்து கொண்டு போ. ஹை, எங்க அப்பா செத்துட்டான். எங்க அப்பா கொள்ளடிச்ச சொத்து பூரா எனக்கு தான், எனக்கு தான். ஏண்டா, அவளை சீக்கிரம் நான் சாவேன். இன்னைக்கு எத்தனை பேரை கெடுக்க வேண்டி இருக்கு. என் தலையில போட சொல்லி ஊமையை கிட்ட சொல்லி வச்சியா? ஆமா. கட்டட வேலை எல்லாம் ஒழுங்காவே நடக்குது. இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமா. அப்ப நான் வரட்டேன். இப்ப பாடத்த ஆரம்பிக்கலாமா? முயற்சி திருவினையாக்கும். நம்ம எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அதுக்காக திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். ராஜா, எங்க கூப்பிடுற? என்னடா ராஜா? ஏய் ராஜா, சொன்னா கேளுடா. அதான் நானே வரேன்ல. ஐயோ, என்னங்க என்னங்க, என்னாச்சுங்க? ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க ராஜா தான் என்ன கூட்டு வந்தான். கொடுங்க, நானே தடவை. ஏன் நான் தடவ கூடாதா? தடவுறத பத்தி ஒண்ணு இல்ல, வெளியில யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. உங்க ராஜா தான் பாக்குறான், தப்பா நினைக்க மாட்டான். படுங்க. நீங்களே பரவாயில்லைங்கிறீங்க. இதுக்கு மேல நான் வேண்டாம்னு சொன்னா பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. தடவை.